ஸோ எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சுப்பிரமணிய ஞான கோவையில் பேஜ் நம்பர் 2ல் ஞானாந்தம் 5ல் மொத்தம் 5 பாட்டு இருக்குது. அதில் வந்து 3 பாட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் 2 பாட்டை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஞான சுருக்கம் 1 ஞான சுருக்கம் 2 அப்படின்ற 2 பாட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்குது. அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வந்து புரியும். ரைட்டா? ஸோ இப்போ பார்ப்போமா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாட்டை பார்க்கலாம். சீர்மேவும் நாக்கினால் அடைத்திடாமற் செலுத்தடா மனந்தினையும் நாக்கின் நேராய். அதாவது இந்த லம்பிகா யோகன்ற பேரில் நாக்கு கீழே அறுத்து பின்னாடி எடுத்து போய் வச்சுப்பாங்க. இல்லை அப்படின்னா நாக்குக்கு மேலே, அதாவது வாய்க்கு மேல் புறமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து இருக்கும். அதாவது இந்த நாக்கை வந்து நேராக மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து லைனாக இருக்கும். ஓகே, அந்த 2 ஹோட்டையுமே அடைச்சிடாமல் நீங்கள் என்ன பண்ணணுமா அப்படின்னா, செலுத்தடா ஒரு நிமிஷம் செலுத்தடா மனந்தினையும் நாக்கின் நேராக இந்த 2 ஹோல்ஸையும் அடைக்காமல் நாக்கை தூக்கிட்டு போய் நீங்கள் மேலே வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நாக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 45 டிகிரியில் மேலே அந்த மேடு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, பல்லுக்கு பின்னாடி ஈரில் வந்து ஒரு மேடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல லைட்டாக டச் பண்ணுங்கள் போதும். ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக நீங்கள் டச் பண்ணிங்கனாலே போதும். இதை தான் சீர்மேவும் நாக்கினால் அடைத்திடாமல் செலுத்தடா மனந்தினையும் நாக்கின் நேராய் பார்மேவும் அண்ட உச்சி தன்னிலே தான் பாயுமடா வாசியும் தான் பரத்தினுடைய. இந்த மாதிரி நாக்கை வந்து நீங்கள் மேலே தூக்கிட்டு போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக மேல் நோக்கி பாயும். ஓகேவா? மேல் நோக்கி பாயும். இதை தான் வந்து பார்மேவும் அண்ட உச்சி தண்ணிலே தான் பாயுமடா வாசியும் தான் பரத்தினுடைய. இந்த மாதிரி நாக்கை தூக்கி நீங்கள் மேலே வைக்கும் போது உங்கள் கவனம் மேலே போகும். அந்த பாதை வழியாக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கவனம் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வாசின்றது மேலே பாய ஆரம்பிக்கும். அதாவது இது எல்லாமே எப்படி நடக்கும், வெறும் நாக்கை தூக்கி நீங்கள் மேலே வைக்கிறதுலையே இவ்வளோ விஷயமும் நடக்கும். அடுத்த லைன் பார்ப்போம். தார்மேவும் மூலமடா தனிலிங்கம் தானிருக்கும் மண்டலத்துள் டமர்தான் நிற்கும். தார்மேவும் மூலமடா தனிலிங்கம் தான் இருக்கும் மண்டலத்துள் டமர்தான் இருக்கும். அதாவது தார்மேவும் மூலமடா, அதாவது உங்களுடைய இந்த ஏரியா பீனியல் ஏரியா, பீனியலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியா, அதுதான் கருவறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் தார்மேவும், அதாவது இந்த கார் மேகங்கள் வந்து இருக்கும் இல்லையா. கார் மேகன்றது பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், மழை பெய்யறதுக்காக காத்து கொண்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரியான மேகங்கள் வந்து உள்ளே இருக்குது. தார்மேவும் மூலமடா தனிலிங்கம், அந்த ஏரியாவாண்ட இந்த மாதிரியான கார் மேகங்கள் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் மண்டலத்தில் தமர்தான் இருக்கும். தான் இருக்கும் மண்டலத்தில் தமர்தான் இருக்கும். தான் அப்படின்றது இந்த இடத்துல முருகரை சொல்கிறார். முருகர் எங்கே இருக்காராம்? உங்களுடைய மண்டையில் இருக்காராம். அதாவது மண்டையோட அந்த நடுப்பகையில் வேல்னு சொல்லுவாங்க இல்லையா, பேசிக்காக வரணும்ல பீனியல். ஸோ அந்த ஏரியாவில் அவர் இருக்காராம். இது இல்லாமல் ஆறுமுகன்னு சொல்லுவாங்க உள்ள. பட் இப்போதைக்கு நம்ம பீனியலைவே எடுத்துப்போம். ஓகே, ஸோ கார்மேவும் விந்துவடா பிடரி மார்க்கம். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்க லைனு. தார்மேவும் மூலமடா தனிலிங்கம் தான் இருக்கும் மண்டலத்துள் டமர்தான் நிற்கும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி வாசி வந்து மேலே போய் நிற்கும் போது உங்களோட மண்டைக்குள்ளே அந்த அமிர்தம் பொழியறதுக்காக காத்துட்ருக்கோம். வெளியே வந்து மேகங்கள்லேருந்து மழை பொழியறது எப்படியோ அதே மாதிரி உள்ள அமிர்தம் பொழியறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாசின்றது மேலே போய் நிற்கும் போது அந்த அமிர்தம் பொழியறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி டமர் தான் நிற்கும். அதாவது ஃபஸ்ட்டு கபம் இருக்கும், அந்த சளின்றது இருக்கும், அடைப்புன்றது இருக்கும். அது நீங்கினதுக்கு அப்புறமா தான் மேலே வந்து இந்த அமிர்தம் அப்படின்றது பொழிய ஆரம்பிக்கும். சொல்கிறது புரியுதுல? ஸோ ஃபஸ்ட்டு அந்த கபம் தான் இருக்கும். அந்த கபம் நீங்கினதுக்கு அப்புறமா தான் அமிர்தம் வந்து பொழிய ஆரம்பிக்கும். கார்மேகம் விந்துவடா பிடரி மார்க்கம். இந்த பொழியக்கூடிய அமிர்தம் அப்படின்றது உங்களுடைய பிடரி மார்க்கம் வழியாக வந்து கீழே இறங்கும். அதுவும் கசிந்துருகி இறங்குமாடா கண்டுப்பாரு. அந்த மாதிரி இறங்கும் போது அதை நீ வந்து கண்டுப்பாரு அப்படின்றாரு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு இதுதான். நாக்கை தூக்கி மேலே வைக்கும் போது கவனம் ஆட்டோமேட்டிக்காக தலைக்கு போகும். வாசின்றது ஆட்டோமேட்டிக்காக தலைக்கு ஏறும்போது தலையில் அந்த கருமேகம் மாதிரியான விஷயங்கள் உருவாகும். அதாவது அமிர்தம் பொழியறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கபம் நீங்கணும், அதுக்கப்புறம் அமிர்தம் பொழிய ஆரம்பிக்கும். பொழியிற அமிர்தம்ன்றது பார்த்திங்கன்னா பின்மண்ட வழியாக இந்த கீழே வந்து இறங்க ஆரம்பிக்கும். அது கசிந்துருகி இறங்கும். அதை வந்து நீ கண்டுப்பாரு அப்படின்றாரு. ஓகே, செகண்ட் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே இதுதான் வருது. ஸோ படிக்கிறேன் கேளுங்க. பாரடா மனந்தினையும் நாக்கின் நேராய். நாக்கை தூக்கி மேலே வச்சு பாரு. பத்தியே அண்டமதை பார்க்கும்போது, மேலே வச்சு நீ அண்டத்தை பார்க்கும்போது தலையை வந்து பார்க்கும்போது ஆரடா வாசியும் தான் பிடரி மார்க்கம். இந்த வாசின்றது 6 மாதிரி மேலே போகும். ஆகாச
பிரம்மத்தில் அடங்கி போகும். அந்த வாசின்றது ஆகாசத்தை, அதாவது உங்கள் மண்டைக்குள்ள அடங்கி போகும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வாசி அப்படின்றது போய் சேரும். நேரடா நிர்விகல்ப சமாதியும் ஆச்சு. இந்த வாசின்றது மேலே போய் நின்றுதுனா தான் அது உண்மையான நிர்விகல்ப சமாதி. இதை ப்ராப்பராக பண்ணணும். இதை ஆல்ரெடி நான் யூடியூப்பில் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதாவது ஒவ்வொரு சக்கரத்துலேயும் நின்று நீங்கள் வந்து மேலே போகணும். வாசி மூலமாக மேலே போனீங்க அப்படின்னா உங்களுடைய தலைக்குள்ளே அது அடங்கி போகும். இதுதான் உண்மையான நிர்விகல்ப சமாதி. ஓகேவா? ஏன் முருகதை அதை வந்து இங்கே சொல்லலை, அதாவது ஒவ்வொரு சக்கரத்துலையும் நிற்கிறத சொல்லலை அப்படின்னா சித்திரங்கள் நூலே அப்படி தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த போடுவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்த போடுவாங்க. அனுபவம் இருக்கிறவங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உண்மையான மெத்தட் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? சித்திரங்களோட நூல் இப்படி தான் இருக்கும். ஸோ அது ஒரு பசில் மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை மட்டும் தரேன். எல்லா இடத்துலேருந்தும் கெஸ் பண்ணி எடுத்து ப்ராக்டிக்கலாக பார்த்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் அதிகமாக தேட தேவையில்லை. ஓகேவா? ஸோ நேரடா நிர்விகல்ப சமாதியுமாச்சு. நித்திய பிரம்மச்சாரி என்ற பேருண்டாச்சு. அதாவது இந்த மாதிரி மேலே போய் நின்று அந்த பிரம்மத்துக்குள்ளே, அதாவது தலைக்குள்ளே உங்களுடைய வாசின்றது போய் அடங்குச்சுன்னா அதுதான் நிர்விகல்ப சமாதி. அவனுக்கு தான் உண்மையான நித்திய பிரம்மச்சாரி என்ற பெயர் உண்டாச்சு. வீரடா சிலம்பொலியும் காதில் கேட்கும். அவனுக்கு தான் அந்த சிலம்பொலி அப்படின்றது காதில் கேட்கும். வேலெடுத்து வீதி சுற்றி வருகளாச்சு. வேலெடுத்து வீதி சுற்றி வருகளாச்சு. ஃபஸ்ட்டு விஷயத்தை பாருங்கள். இந்த சிலம்பொலியும் காதில் கேட்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ரத்த ஓட்டம் வந்து உங்களோட காது வந்து சென்சிட்டிவ் ஆகும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம்ன்றது உங்கள் காதில் கேட்கும். அதுதான் வந்து இந்த சிலம்பொலி. ஓகே. பட் இந்த சிலம்பொலி கேட்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து நிர்விகல்ப சமாதி அடைச்சிட்டிங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது ப்ராப்பராக போனீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இந்த காதில் கேட்கக்கூடிய சிலம்பொலின்றது ரொம்ப பேசிக்காகவே உங்களுக்கு கேட்கும். ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். நீங்கள் நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். ஓகேவா? வீரடா சிலம்பொலியும் காதில் கேட்கும். வேலெடுத்து வீதி சுற்றி வருகளாச்சு. இந்த வேலெடுத்து வீதி சுற்றி வருகளாச்சு அப்படின்றது கிரிவல ரகசியம். ஐம் சாரி டு சே திஸ், ஆல்ரெடி நம்ம மெத்தடை தரப்போகிறது கிடையாது. அண்ட் இந்த கிரிவல ரகசியத்தை தரத்துக்கு முதல்ல எனக்கு பர்மிஷன் கிடையாது. ஸோ அதனால் இதை யார் கரெக்டாக சொல்லி தருவாங்க அப்படின்றது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி நீங்கள் அங்கே வேணால் போய் கற்றுக்கோங்க. ரைட்டாக நான் மெத்தட்ஸை தரதில்லை இப்போதைக்கு. ஸோ இந்த வேலெடுத்து வீதி சுற்றி வருகளாச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் மண்டையில் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு. இதை கிரிவல ரகசியம் சொல்லுவாங்க, இல்லைனா அஷ்டாங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சவங்ககிட்ட போய் கற்றுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாம். வருகலாம் அச்சரத்தை நினைக்கும் போது மைந்தனே மனமிரண்டாய் பிரிந்து போகும். ஓகே. ஸோ இந்த மூணாவது பாட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த பாட்டில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. இந்த பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் துடிப்பை பற்றி மட்டும்தான் அவர் பேசுகிறாரு. வருகலாம் அச்சரத்தை நினைக்கும் போது மைந்தனே மனமிரண்டாய் பிரிந்து போகும். அதாவது உங்களுடைய பீனியல் ஏரியா, பீனியலில் போயிட்டு நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது அது துடிக்கும். அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மனம் இரண்டாக பிரிந்து போகும். மனம் இரண்டாக பிரிந்து போகும்னா எண்ணத்தை பற்றி அவர் இங்கே பேசலை, அவர் துடிப்பை பற்றி பேசுகிறார். எப்படி தெரியுமா? நீங்கள் கீழே இருந்து மேலே போயிட்டு அந்த பீட்டில் வந்து அங்கே நிற்கும் போது என்ன ஆகுமா, உங்களால் அந்த இடத்துல மட்டும் பீட்டை கவனிக்க முடியாது. வேறு சில இடங்கள்லையும் பீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கும். அந்த மாதிரியான நேரத்தில் உங்கள் மனசு இரண்டு பட்டு போகும். பீனியல்லையும் பீட்டு கேட்கும், வேறு சில ஸ்பாட்ஸ்லையும் வந்து பீட்டு கேட்கும். இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் பீட்டு கேட்கும் போது உங்கள் மனம் வந்து பிரிந்து போகும். அந்த மாதிரி சமயத்தில் உருகவே அச்சரத்தை தள்ளியேதான். உருகவே அச்சரத்தை தள்ளியேதான். அதாவது இதுக்கான உண்மையான ரகசியம் என்னன்னா, அந்த மாதிரி ரெண்டு பட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுமா, உண்மையான வாசியை பீனியலை நோக்கி நீங்கள் புஷ் பண்ணும் போது அந்த பீனியல் வந்து உருக ஆரம்பிக்குமா. அப்படின்னா என்னன்னா உங்கள் பீனியல்லேருந்து ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குமா. உருகவே அச்சரத்தை தள்ளியேதான் உண்மனமே அச்சரமாய் அண்டமேவி. உன்னோட மனசை அந்த வாசின்ற விஷயத்த மேலே ஏற்றுனா பீனியல்லேருந்து அமுதம் சுரக்கும். இதுதான் அவர் சொல்கிறாரு. உருகவே அச்சரத்தை தள்ளியேதான் உண்மனமே அச்சரமாய் அண்டமேவி. குருபரன் போல் உண்மனதை செலுத்தும் போது கோடிரவி மதியும் காந்தி மீறும். அதாவது இந்த மாதிரியான வாசியத்துக்கு நீங்கள் மேலே வைக்கும்போது உங்கள் பீனியல் வந்து அமுதத்தை சுரக்கும். இந்த மாதிரி சுரக்கும் போது உங்களுக்கு கோடிரவி சூரியன் அப்படின்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். திருவருளால் லாகிரியும் உயரத்திற்கும் சிவனோடே சேர்ந்து விளையாடலாமே. அதாவது இந்த விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு போதை நிலை அப்படின்றது வந்து ஏற்படும். சிவனோடே சேர்ந்து விளையாடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்றது உங்களுடைய பீனியலோட சேர்ந்து விளையாடலாம்னா ஆடலாம்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய பீனியல் பீட்டை பற்றி பேசுகிறது.
சிவனோடு சேர்ந்து விளையாடலாம். இதை ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மனசு இரண்டு பட்டு போகாமல் வேறு எந்த இடத்துலையும் பீட்டு வந்து கேட்காம எக்ஸாக்டாக இந்த இடத்துல மட்டும் பீட்டு கேட்டு நீங்கள் சிவனோடு சேர்ந்து விளையாடலாம் அப்படின்றாரு. ஸோ இதுதான் இந்த 3 பாட்டு. நம்ம அடுத்த 2 பாட்டில் ஓவராக இருக்க ரகசியம், அதனால தான் அதை செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.